ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம 2025 வெளியான காஃப் அப்படின்ற ஒரு பாலிவுட் வெப் சீரிஸை பத்தி தான் கைஸ் பார்க்க போறோம். இது ஒரு தரமான மற்றும் தாறுமாறான ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸுங்க. இந்த வெப் சீரிஸ் மல்டி லாங்குவேஜஸ்ல அவைலபிளா இருக்குதுங்க. இந்த வெப் சீரிஸோட ஒன்லைனர் என்னன்னா, டெல்லியில அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு லேடிஸ் ஹாஸ்டலுங்க. அந்த லேடிஸ் ஹாஸ்டல்ல அறை எண் 333ல பேய் இருக்கிறதா அங்க இருக்கிறவங்க நம்புறாங்க. அதே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய 4 பெண்கள் வேலைக்கும் சரி படிக்கிறதுக்கும் சரி எதற்காகவும் சரி அந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போக மாட்டேன்றாங்க. வெளியில போனாலே அவங்களோட உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் அறை எண் 333 அப்படின்ற அந்த ரூம்லயும் யாரையும் தங்க விட மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி மது அப்படின்ற ஒரு பொண்ணு அந்த ரூம்ல வந்து ஸ்டே பண்றா. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பல சம்பவங்கள் தான் மொத்த படமே. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஹாரர் த்ரில்லருங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அனு அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு வெளியில போயிட்டு ராத்திரி நேரம் அவளோட ஹாஸ்டலுக்கு ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்கா. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. அவ தங்கி இருக்கிற ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தாங்க இருக்குது. நடந்து போக வேண்டியதா இருக்குது. அதனால பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அவ பாட்டுக்கு ராத்திரி நேரம் தனியா நடந்து போயிட்டு இருக்கா. ஒரு பர்டிகுலர் இடத்தை கிராஸ் பண்ண உடனே சுத்தமா வெளிச்சமே இல்லைங்க. அந்த வெளிச்சம் இல்லாத பகுதிக்குள்ள பயத்தோடையும் பதட்டத்தோடையும் ரொம்ப வேகமா நடந்து போயிட்டு இருக்கா. அப்போ ஒளிஞ்சிருந்து ஒருத்தன் இந்த பொண்ணு மேல லேசர் லைட் அடிச்சு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் எவனும் தெரியலங்க. அது மட்டும் இல்லாம இது முறையா நடக்கிறது இல்லைங்க. இந்த வழியா ராத்திரி நேரத்துல வர பெண்கள் எல்லோர் மேலையுமே எவனோ ஒருத்தன் லேசர் லைட் அடிச்சு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறான். பட் அடிக்கிறவன் எவனு தெரியல. ஆக மொத்தம் இந்த ஏரியா பெண்களுக்கு சேஃபே இல்லாத ஒரு ஏரியா அப்படின்றது இதுல இருந்தே தெரியுது. அடிச்சு புடிச்சு ஹாஸ்டலையும் ரீச் பண்ணிடுறாங்க. பார்த்தா செக்யூரிட்டி பேய் மாதிரி நின்னுகிட்டு இருக்காரு. என்னங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க, கதவை தரங்க அப்படின்னு சொல்ல செக்யூரிட்டி திட்டிட்டே கதவை ஓபன் பண்ணி விடுறாரு. பேசிக்கா இந்த ஹாஸ்டலுக்குன்னு டைமிங்ஸ் இருக்குதுங்க. அனு லேட்டா வந்ததுனால தான் செக்யூரிட்டி கேட்டை லாக் பண்ணிட்டாருங்க. அதுக்கப்புறம் அனு சொன்னதுக்கு அப்புறம் அலோவ் பண்ணிடுறாரு. இப்ப அனு போயிட்டு அவங்க ஸ்டே பண்ணிருக்கிற அந்த ரூம் கதவை ஓபன் பண்ணா அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சர்ப்ரைஸா லைட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு பயங்கரமா கொண்டாடுறாங்க. அனு ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறாங்க. அனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல்ல 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 4 பேருமே என்னாச்சு ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு கேட்க, இன்னைக்கு ஒருத்தன் நான் வரும்போது லேசர் லைட் அடிச்சு வம்பிழுத்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி விஷயத்த அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயும் நம்ம அனு ஷேர் பண்றாங்க. தப்பு உண்மையாலதான் அனு, ஒழுங்கா ஆபீஸ் முடிச்சு ஸ்ட்ரைட்டா ஹாஸ்டலுக்கு வர வேண்டியதானே, நீ எங்காவது வெளியில போயிட்டு லேட்டா வந்ததுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் அப்படின்னு நம்ம அனுவோட ஃப்ரெண்ட் ஒருத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க 4 பேர்த்துல ஒரு பொண்ணு பிரெக்னெண்டா வேற இருக்காங்க. அப்பதான் இவங்க 5 பேரும் ஒரு விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க இந்த ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கான். அதனால நியூ இயர் பார்ட்டியை செலிப்ரேட் பண்றதுக்காக நம்ம புது வீட்டுக்கு போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க குரூப்ல நிக்கி அப்படின்ற ஒரு பொண்ணு இருக்காங்க. இந்த பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணு தான். இந்த பொண்ணுக்கு வாய் பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கி திக்கி தான் பேசும். அந்த பொண்ணுக்கு மட்டும் இங்க இருந்து போறதுல விருப்பம் இல்லைங்க. ஏன்னா ஹாஸ்டல்ல இருக்கிறோம் எல்லாரும் ஒன்னா இருப்போம், சேஃபா இருப்போம். ஆனா தனி வீடு அப்படின்னா அந்த சேஃப்டி இருக்குமா அப்படின்றது டவுட் அப்படின்ட்டு. இதனால இந்த 5 பேருக்கு இடையில ஆர்குமெண்ட் வருதுங்க. தனி வீடு அப்படின்னா நம்ம என்ன டைமுக்கு வேணாலும் வெளியில போலாம், என்ன டைமுக்கு வேணாலும் வரலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், நமக்கு ஃப்ரீடம் கிடைக்கும். பட் இந்த ஹாஸ்டல்ல அந்த அளவுக்கு ஃப்ரீடம் இல்ல அப்படின்னு டிஸ்கஸ் பண்றாங்க. அதுக்கப்புறம் நிக்கி மொட்டை மாடியில போய் நின்னுட்டு இருப்பாங்க. நிக்கிக்கு தம் அடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. அந்த இடத்துக்கு இந்த அனு வரா. அனு கிட்ட டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. ஒருவேளை நான் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஸ்டே பண்ணி எனக்குள்ள ஒரு கம்ஃபர்ட் வந்துருச்சு போல, அதனாலதான் நான் இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில வரதுக்கு யோசிக்கிறேன் போல. பட் உங்களுக்கு வெளியில போனாதான் ஃப்ரீடம் இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த அனு சொல்றாங்க, ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு வம்பு இழுத்துக்கிட்டே இருக்கிறான். பயமா இருக்குது, பதட்டமா இருக்குது. அதுவும் குறிப்பா அந்த லேசர் லைட் அடிச்சு பிரச்சனை பண்றவனை நினைச்சாலே பயமா இருக்குது. அதனாலதான் இங்க இருந்து போயிடலான்னு சொல்றேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் போனாங்களா இல்லையா அப்படின்றத இப்போதைக்கு நம்ம கிட்ட காட்டலங்க. இப்ப இருந்து 6 மாசத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. மது அப்படின்ற ஒரு பொண்ணு பாத்தீங்கன்னா குவாலியர் அப்படின்ற ஒரு ஊர்ல இருந்து டெல்லிக்கு வந்திருக்காங்க வேலை விஷயமா. மதுவை கூட்டிட்டு போறதுக்காக அருண் அப்படின்ற ஒரு பையன் வந்திருக்கான். இந்த அருண் அப்படின்ற பையன் வேற யாரும் கிடையாது, மதுவோடைய பாய் ஃப்ரெண்ட் தான். இவங்க 2 பேரும் ரொம்ப ரொமான்டிக்கான கப்பலா இருந்துட்டு இருக்காங்க. ஆட்டோல வந்துகிட்டு இருக்கும் போதே சுத்தி முத்தி மது பார்த்துட்டு என்ன ரோட்ல ஆளுங்களே காணோம் அப்படின்னு கேட்க, அருண் சொல்றாரு, பகல் நேரத்துல இந்த ஏரியா இப்படிதான் இருக்கும், ஆனா ராத்திரி நேரம் ஃபுல் பேக்டா இருந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ஏரியா பக்கம் போறாங்க. அது என்ன ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருண் வந்து ஒரு பேச்சுலர் ரூம்ல தாங்க தங்கி இருக்கிறாரு. அந்த ரூமுக்கு தான் தன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு போறாருங்க. ஆல்ரெடி அந்த ரூம்ல 2 பசங்க தங்கி இருக்கானுங்க. அதுக்கு புதுசா ரூம் கிடைக்கிற வரைக்கும் ஸ்டே பண்ண வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க கிட்ட பர்மிஷன் வாங்கி அருண் தங்க வைக்கிறாருங்க. அங்க போன உடனே மது ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில வராங்க. அப்ப அருண் பாத்தீங்கன்னா மதுவோட பொருட்கள் எல்லாத்தையுமே எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பாருங்க. ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மது வெளியில வருவாங்க. அருண் சொல்லுவாரு, இந்த ரூம்ல தங்கி இருக்கிற பசங்க 2 பேரும் வெளியில போயிருக்கானுங்க, வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணி இவங்க 2 பேரும் பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. பட் அந்த ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட் ஆகாது. பட்டுன்னு மது எழுந்திருச்சிருவாங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல யாரோ இருக்காங்க அப்படின்ற மாதிரி மது பேச ஆரம்பிச்சிருவாங்க. மதுவோட பாஸ்ட்ல என்னவோ நடந்திருக்கு போலங்க. அதை நினைச்சு மது ரொம்ப ஃபீல் பண்ற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதுக்கப்புறம் மது அந்த ரூமோட பால்கனில நின்று யோசனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு வந்து அருண், நீ என்ன யோசனை பண்ற, எதை பத்தியும் யோசனை பண்ணாத, எல்லாமே சேஞ்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அது வரைக்கும் மனசை நீயே கஷ்டப்படுத்திக்காத அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாருங்க. இதுக்கப்புறம் மதுவை நான் ஹீரோயின்
ஹீரோயினே சொல்றேன். அடுத்த நாள் காலையில ஹீரோயினை அருண் பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறாருங்க. பயங்கர டிராஃபிக்கா இருக்குது. அருண் சொல்லுவாரு, எப்போதுமே இந்த டிராஃபிக் எனக்கு பயங்கர இரிட்டேஷனை கிரியேட் பண்ணும், ஆனா இப்போ எனக்கு இந்த டிராஃபிக் கூட அழகா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் காதல வெளிப்படுத்திக்கிட்டு இருப்பாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. சோ அங்க இருக்கக்கூடிய எம்டி பாத்தீங்கன்னா ஹீரோயினோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் மிஸ் ஆகுது, அது கம்பல்சரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அது என்னோட சொந்த ஊர்லயே விட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நான் யோசிச்சு சொல்றேமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை அனுப்பிச்சு வச்சிருவாங்க. நம்ம ஹீரோன் அங்கிருந்து கீழே இறங்கி வரும்போது பெல்லா அப்படின்ற ஒருத்தங்களை மீட் பண்ணுவாங்க. அவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு இந்த ஜாபை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. தேர்வுனான்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படி ஏன் சொல்ற, அங்க உன்னை இன்டர்வியூ எடுத்தவங்களே எனக்கு தெரிஞ்சவங்க தான், டாக்குமெண்ட்ஸ் பத்தி எல்லாம் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன அருண் தங்கி இருக்கிற அந்த பாய்ஸ் ரூம்லயே ஸ்டே பண்ணிருக்க அப்படின்னு கேட்கும்போது, வேற ஒரு ரூம் கிடைக்கிற வரைக்கும் அருண் அங்க தங்க வச்சிருக்கான் மேடம் அப்படின்னு சொல்ல, என்னோட ஃபியான்சே நகுல் வந்து ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனுடைய முகமே மாறுதுங்க. ஏன்னா நகுல் அப்படின்ற அந்த நேமுக்கும் நம்ம ஹீரோனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு போல. பெல்லா சொல்றாங்க, நகுல் வந்து என்னோட ஃபியான்சே, ஆனா ரூம் வந்து இங்க இருந்து ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், உன்னால அட்ஜஸ்ட் பண்ணி அங்க இருக்க முடியும் அப்படின்னா நீ அங்க போய் இரு, உனக்கு அந்த ரூமோட லொகேஷன் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெல்லா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் அருண் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி மேடம் ஒரு ரூம் பாத்துருக்காங்களா, நம்ம அங்க போய் பார்த்துட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்ப இந்த பெல்லா பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபியான்சியான நக்குல போய் ஹக் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. நக்குல அப்படியே ஹீரோயின் பார்த்துட்டே நடந்து வராங்க. அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் டிராவல் பண்ணி அந்த ஹாஸ்டலுக்கு போறாங்க. ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்குதுங்க. போற வழியில ஒரு காடு வேற இருக்குது. அந்த காட்டை தாண்டி தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஹாஸ்டலையே ரீச் பண்றாங்க. அந்த ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய வார்டன் கிட்ட போயிட்டு, என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இங்க ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க ஏதாவது ரூம் அவைலபிளா இருக்கா அப்படின்னு கேட்க, இது கவர்மெண்ட் ஃபெசிலிட்டி, இங்கெல்லாம் ஸ்டே பண்ணணும்னா ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அதெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்க, ஃபர்ஸ்ட் ரூம் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்க, உடனே இந்த வார்டன் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை கூட்டிட்டு போய் காட்டுறாங்க. சோ கீழே மிஸ் இருக்கு, மேலதான் பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கான ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. மிஸ் பாத்தீங்கன்னா இப்ப காலியா இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா ஹாஸ்டல்ல இருக்கக்கூடிய பொண்ணுங்கலாம் வேலைக்கும் படிக்கிறதுக்கும் போயிருக்காங்க. ஈவினிங் டைம்லலாம் இங்க ஃபுல்லா கூட்டமா தான் இருந்துகிட்டு இருக்கும். இப்போ மாடியில இருக்கக்கூடிய அறை எண் 333 அப்படின்ற அந்த ரூமை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்காக ஓபன் பண்ணி விட்டு, இதுக்கு முன்னாடி இந்த ரூம்ல அனு அப்படின்ற ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பொண்ணு இப்ப இங்க இல்ல, அந்த பொண்ணுடைய பொட்டி மட்டும் இந்த ரூம்ல இருக்குது, அதை வேணும்னா வச்சுக்க, இல்லாட்டி கூட அதை அகற்றிடலாம். அங்க இருக்கக்கூடிய கபோர்டு கண்ணாடி பாத்தீங்கன்னா பேப்பரால மூடப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. மேபி கண்ணாடி உடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதனாலதான் அவ கவர் பண்ணி வச்சிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த வார்டன் சொல்றாங்க. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு நல்லா இருக்கு எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. கேட்டு கிட்ட அருண் நின்னுக்கிட்டு பாருங்க செக்யூரிட்டி கிட்ட, ஏன்னா இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற பொண்ணுங்களாம் அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணியா இந்த ஹாஸ்டலுக்கு வராங்க அப்படின்னு கேட்க, இல்ல தம்பி ஹாஸ்டலுக்கு பின்னாடி மெயின் ரோடு கனெக்ட் ஆகிற மாதிரி ஷார்ட் கட் இருக்கு, அங்க பஸ் வரும், எல்லாரும் அந்த வழியில வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்றாருங்க. அருண் பாத்தீங்கன்னா மெடிக்கல் ட்ரிப்பா இருந்துட்டு இருக்காரு போலங்க. அருண் வந்து நம்ம ஹீரோனுடைய பேக்குள்ள இருக்கிற பொருட்கள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தார் இல்லையா, அதுல நம்ம ஹீரோன் ஒரு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கிறத அருண் கண்டுபிடிச்சிருந்திருக்காரு. நீ எதுக்கு அந்த டேப்லெட்லாம் எடுத்துட்டு இருக்கிற, அந்த டேப்லெட் சாப்பிட்டா அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வரும், காலையில எழுந்திருக்கவே முடியாது, இனிமேல் அந்த டேப்லெட்லாம் எடுத்துக்காத அப்படின்னு சொல்ல, எனக்கு ராத்திரி தூக்கமே வர மாட்டேது, நான் என்ன செய்யறது அப்படின்னு கேட்க அருண் கிட்ட பதிலே இல்லைங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் சொல்றாங்க, எனக்கு அந்த ஹாஸ்டல் ரூம் பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே போய் ஸ்டே பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அந்த ஏரியா சேஃபா இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அருண் சொல்றாருங்க. அப்படி பார்த்தா மொத்த டெல்லியும் சேஃப் இல்லதான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உடனே அருண் சொல்றாரு, அந்த ஹாஸ்டல்ல ஸ்டே பண்றதுக்கு ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு அந்த வார்டன் கேட்டாங்களே, அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லங்க, அதனால நீ மெடிக்கல் ட்ரிப் தானே, உனக்கு நிறைய டாக்டர்ஸ் தெரியும் இல்லையா, உன்னோட ரெக்கமெண்டேஷன்ல எனக்கு ஏதாவது ஹெல்ப் வாங்கி கூட அப்படின்னு கேட்க அருண் சரின்னு சொல்றாருங்க. இப்போ ஒரு சைக்கார்டிஸ்ட் வீட்டுக்கு இவங்க ரெண்டு பேருமே போறாங்க. அந்த சைக்கார்டிஸ்டுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, அந்த பொண்ணு பேரு கைரா. அந்த பொண்ணு கிட்ட நம்ம ஹீரோயின் பேசிக்கிட்டு இருக்க, அருண் பாத்தீங்கன்னா டாக்டர் கிட்ட பேசி விஷயத்த சொல்றாங்க. அந்த டாக்டர் சொல்றாங்க, நான் கிளினிக்கை வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன், அதனால பேஷண்ட்ஸ் எல்லாம் இங்க வர வைக்கணும், அதுக்கு அப்பாயின்மெண்ட் எல்லாம் மாத்தி கொடுக்கணும், அதுக்கு ஒரு ஆள் எனக்கு தேவைப்படுது, ஸோ இவங்க ஃப்ரீயா இருந்தாங்கன்னா எனக்கு உதவி செய்வாங்களான்னு கேட்டு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்க, என்னோட ஒர்க்கை முடிச்சுட்டு வந்து இவங்களுக்கு நான் உதவியா இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிடுறாங்க. லோக்கல் கார்டியன் அப்படின்ற அந்த சர்டிபிகேட்டை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு கொடுக்க, அந்த டாக்குமெண்ட்ஸை வச்சு நம்ம ஹீரோன் அந்த ஹாஸ்டல்ல ஜாயின் பண்றாங்க. கட் பண்ணா இரவு நேரங்க அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய 3 பொண்ணுங்க அறை எண் 333 அப்படின்ற ரூமுக்குள்ள இல்லீகலா நுழையறாங்க. உள்ள நுழைஞ்சது மட்டும் இல்லாம ஓஜா போர்டை வச்சு, அனு நீ இங்கதான் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியும், எங்க கூட கம்யூனிகேட் பண்ணு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. இரு நான் யாருன்னு பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டோர் ஓபன் பண்றா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 5 பேர் கொண்ட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு பொண்ணு தாங்க. அந்த பொண்ணா நான் நேபாள் பொண்ணு அப்படின்னு சொல்றேன். அந்த பொண்ணு சொல்றா, உங்க 3 பேர்த்த யார் உள்ள போக சொன்னது, இதுக்குள்ள போறதுக்கு அலோட் எல்லாம் கிடையாது, வெளியே வாங்க முதல்ல அப்படின்னு சொல்ல, அதை சொல்றதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு அந்த 3 பொண்ணுங்களும் கதவை லாக் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ரூமோட செவுத்துல தேள் ஊறிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. பட்டுன்னு அந்த ஓஜா போர்ட்ல வச்சிருந்த விளக்கெல்லாம் அணைஞ்சிருச்சுங்க. ரூம் டோர் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடுச்சு. உள்ள இருக்கக்கூடிய 3 பொண்ணுங்களும் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த
வரண்டால ஒரு ரூம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரூம்குள்ள இருக்கக்கூடிய எல்லாருமே வெளியில வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு ரூம்லயும் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த 4 பேரும் தனித்தனி ரூம்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தங்களா வெளியில வந்து நின்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அறை எண் 333 அப்படின்ற ரூம்ல தான் அனு ஸ்டே பண்ணி இருந்திருக்காங்க. சோ அனு இப்ப உயிரோட இல்ல போல. அந்த பொண்ணு கூட கம்யூனிகேட் பண்றதுக்கு தான் அதே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய 3 பொண்ணுங்களும் ட்ரை பண்ணி இப்படி அந்த ரூமுக்குள்ள வசமா மாட்டிக்கிட்டாங்க. அந்த ரூமை இவங்க 4 பேரும் வெளியில லாக் பண்ணிட்டாங்க போலங்க. கீழே இந்த ஹாஸ்டலோட வார்டனுக்கு அவங்க மேல கத்துற சத்தம் கேக்குது. இந்த வார்டனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட் வந்து போலீஸ் கான்ஸ்டபிளா இருந்துட்டு இருக்காங்க. அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்றாங்க. அறை எண் 333 அப்படின்ற அந்த ரூம்ல எந்த பொண்ணையுமே ஸ்டே பண்ண விட மாட்டேன் அப்படின்னு மேல இருக்கிற 4 பேர் அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. இவளுகளை என்ன பண்றதுனே தெரியல, இவளுகளை அடிச்சுக்கிட்டு கிடக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ அந்த ரூம்ல யாரையும் தங்க வைக்க போறதா இல்லையா அப்படின்னு அந்த கான்ஸ்டபிள் கேட்க, இல்ல இன்னைக்கு மது அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து ரூமை பார்த்துட்டு போயிருக்கா, அவளதான் தங்க வைக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இந்த வார்டன் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கான்ஸ்டபிளோட பையன் பேரு ஜீவன். அவன் பாத்தீங்கன்னா மர்மமான முறையில காணாம போயிட்டான். சில பல இல்லீகல் வேலையெல்லாம் பண்ணி ஜெயிலுக்கு போய் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்கான். வந்தவன் காணாம போயிட்டான். பையனை பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்னு கேட்கும்போது தேடிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்டல் வார்டன் வந்து சீக்கிரமா உன் பையன் கிடைச்சிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த மாடியில தங்கி இருக்கக்கூடிய அந்த 4 பொண்ணுங்க கிட்டயும் போயிட்டு இவங்க பேசுறாங்க. குறிப்பா அந்த கர்ப்பிணி பெண் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட உன்னோட புருஷனை வர சொல்லி இருக்கிறேன், ஒழுங்கா இங்க இருந்து கிளம்பு, இனி நீ இங்க இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னால இங்க இருந்து எங்கேயும் போக முடியாது அப்படின்ற மாதிரி அந்த கர்ப்பிணி பெண் சொல்றாங்க. அதை தொடர்ந்து அதே ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மத்த 3 பொண்ணுங்களும் பாத்தீங்கன்னா நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. நிக்கின்ற பொண்ணு நான் எக்ஸ்ட்ரா பணம் கூட தரேன், நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நீங்க எதுக்காக அறை எண் 333ல ஒரு ஆளை தங்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க, அந்த ரூம் தான் பிரச்சனையே, அந்த ரூம்ல ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வார்டன் டென்ஷன் ஆயிடுறாங்க. ஒழுக்கமா இங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, இல்லாட்டி உங்க எல்லாருமே கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளிடுவேன், அது இருக்கு இது இருக்குன்னு சும்மா பயமுறுத்திக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பாத்தீங்கன்னா ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு கொண்டு வந்து டிராப் பண்றாருங்க. செக்யூரிட்டி நீ எல்லாம் உள்ள போக கூடாதுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. சரிமா நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோனும் அறை எண் 333 அப்படின்ற அந்த ரூமுக்கு வராங்க. அந்த ரூம் விண்டோ எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. குறிப்பா அனுவோட பொட்டி ஒன்று அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த பொட்டியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த ஹாஸ்டல் வார்டனோட ஃப்ரெண்ட் கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா, அவங்க பையனை தேடும் போது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குதுங்க. அவங்க பையன் கூடயே அரெஸ்டான ஒரு பையனை ஒரு ஜீப்புக்குள்ள வச்சிருக்கிறதாகவும், நீங்க போய் அந்த பையனை விசாரிச்சா உங்க பையனை பத்தின டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, உடனே இந்த கான்ஸ்டபிள் போட்டு அந்த பையனை அடின்னு அடிச்சு விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வருது அவன் என் கூட கான்டாக்ட்லேயே இல்ல, அவன் எங்க போனா என்ன ஆனான்னு எனக்கு தெரியல, ஆனா பழைய டெல்லியில ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த டாக்டருக்கு இவன் உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான், நீங்க அந்த டாக்டரை போய் மீட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்க பையனை பத்தின டீட்டெயில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல இந்த கான்ஸ்டபிளும் சரின்னு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த டாக்டரை காட்டுறாங்க. அந்த டாக்டர் பாக்குறதுக்கே ஒரு சைக்கோ டாக்டர் மாதிரி இருக்கிறாருங்க. அந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக ஒரு அரசியல் தலைவர் வந்திருக்கிறாரு. ரொம்பவே சீக்கிரட்டா இந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. அந்த அரசியல் தலைவர் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு ஆண்மை குறைபாடு இருக்குதாங்க. அதனால அவருக்கும் அவரோட மனைவிக்கும் தினம் பிரச்சனை. அதனால டிவோர்ஸ் வரைக்கும் போற லெவலுக்கு வந்திருக்கு. ஃபைனலா தான் இந்த டாக்டரை பத்தின டீட்டெயில தெரிஞ்சு சீக்கிரட்டா மீட் பண்றதுக்காக வந்திருக்கிறாரு. இந்த சைக்கோ டாக்டர் இருக்கிறார் இல்லையா, பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா ஒரு தேலை எடுத்து அரைச்சு அதை லிக்விடா மாத்தி அதை கொண்டாந்து இவர்கிட்ட கொடுத்து இதை குடிங்க எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்ல, அதை வாங்கிட்டு அவர் யோசனை பண்றாரு, இதை கண்டிப்பா குடிச்சுதான் ஆகணுமா, ஏன்னா 2 வருஷமா நான் முட்டை கூட சாப்பிடல, சுத்த சைவம் அப்படின்னு சொல்ல இந்த டாக்டர் படக்குன்னு கையை பிடிச்சு முடக்குன்னு அவரோட வாய்க்குள்ள ஊத்தி விட்டுறாருங்க. உடனே அந்த அரசியல் தலைவர் சொல்றாரு, உள்ள என்னமோ பண்ணுது, பவர்ஃபுல்லா ஃபீல் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. இந்த டாக்டர் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட காசெல்லாம் வாங்குறது இல்ல, அதுக்கு மாறா அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா பப்பன் அப்படின்ற ஒரு பையனை ரிலீஸ் பண்ணி விட சொல்றாரு. நான் பாத்துக்கிறேன், பையன் வெளியில வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல் தலைவர் போறாருங்க. பார்த்தா அதே ஏரியால தான் இந்த கான்ஸ்டபிள் ஒளிஞ்சிருந்து இது எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டாக்டரை மீட் பண்றதுக்காக நேரடியாவே வராங்க. இப்பதான் நான் பப்பனை பார்த்துட்டு வந்தேன், பப்பனை அடிச்சு விசாரணை பண்ணதுல இந்த பையன் உங்ககிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஜீவனுடைய போட்டோவை காட்ட, ஆமா இவன் என்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருந்தான், என்னோட மருத்துவத்துக்கு ஸ்பெஷல் மருந்தெல்லாம் தேவைப்படும், அவன் தான் எங்கிருந்தோ கலெக்ட் பண்ணிட்டு கொண்டாந்து கொடுப்பான், திடீர்னு ஒரு நாள் காணாம போயிட்டான், அதனால எனக்கு ஒரு கையை உடஞ்ச மாதிரி இருக்குது, மெடிசின்ஸ் எல்லாம் ப்ராப்பரா கிடைக்க மாட்டேது, ஆமா நீங்க அவனை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அவன் வேற யாரும் கிடையாது என் பையன் அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க. பை தி வே நீங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு இந்த டாக்டர் சொல்றாருங்க, யூசுவலா உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாமே உள்ள இருக்கக்கூடிய ஆன்மால இருந்து தான் ஆரம்பிக்குது, மைண்ட் சரியில்லை அப்படின்னா உடல் ஒத்துழைக்காது, அதனால உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாவை சரி பண்ணக்கூடிய வேலையை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு கார்டு எடுத்து கொடுக்குறாருங்க. உடனே இந்த கான்ஸ்டபிள் அங்கிருந்து கிளம்புறாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அறை எண் 333 அப்படின்ற அந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா, ரூம்குள்ள தனியா இருக்கிறமே அக்கம் பக்கத்துல எல்லாம் போய் ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே ஃப்ளோர்ல தங்கி இருக்கிற அந்த பிரெக்னென்ட் லேடியோட ரூமை தட்டி, என் பேரு மது, நான் குவாலியர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல, எதுக்கு வந்திருக்க, போக வேண்டியதானே அப்படின்ற மாதிரி மூஞ்சி கொடுக்காமயே பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம நீ தங்கி இருக்கக்கூடிய ரூம்ல அனு அப்படின்ற ஒரு பொண்ணு தங்கியிருந்தா, அவனால அந்த ரூமை விட்டு போகவே முடியல, அவளுக்கு என்ன நடந்தது அப்படின்னு வார்டன் கிட்ட
கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க, உடனே ஆப்போசிட் ரூம்குள்ள இருந்து இந்த நேபாள் பொண்ணு வந்து, இங்க பாரு தேவையில்லாம இங்க வந்து பேசிட்டு இருக்காத போ அப்படின்ற மாதிரி மிரட்ட, நம்ம ஹீரோயின் பயந்துட்டு அவங்க ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ரூம்குள்ளேயே போயிடுறாங்க. கபோர்ட்ல இந்த நியூஸ் பேப்பர்லாம் ஒட்டி வச்சிருந்தாங்க இல்லையா, கண்ணாடி உடஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு தான் ஒட்டியிருப்பாங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டா அந்த நியூஸ் பேப்பரை கிழிச்சு பார்த்தா கண்ணாடி நார்மலா தாங்க இருக்குது. அதுக்கப்புறம் அன்னைக்கு ராத்திரி ஹீரோயின் தூங்கிடுறாங்க. ஹீரோனுக்கு வேலையும் கிடைச்சிருச்சுங்க. முதல் நாள் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அங்க ஒருத்தர் நம்ம ஹீரோனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு சொல்றா, வயசு பசங்கள்ல இருந்து கிழவனுங்க வரைக்கும் எல்லாம் காஞ்சு போய் கிடக்குறானுங்க, எல்லாரும் இப்படிதான் பேசுவானுங்க, நம்ம தான் சேஃபா இருந்துக்கணும் அப்படின்னு ஹீரோனுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ஹீரோனும் அந்த அட்வைஸை ஏத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒர்க் முடிச்சுட்டு ஹீரோயின் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கக்கூடிய ரூம் டோர் லைட்டா ஓப்பன்ல இருக்குங்க. அந்த ரூமுக்குள்ள ஹீரோனுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்களே பெல்லா, அவங்களும் நகுல் அப்படின்ற அவங்களோட பாய் ஃப்ரெண்டும் ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருப்பாங்க. அதை நம்ம ஹீரோயின் தெரியாதனமா பாத்துறாங்க. பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ஹீரோயின் பார்த்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த பெல்லாவும் பார்த்துட்டாங்க. உடனே குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்லபடியா பேசி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டு போவாங்க. இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுட் எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா நீங்க எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்ல, அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெல்லாவே ஹீரோனுக்கு ட்ரீட் வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா நகுலுக்கும் பெல்லாக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ரெண்டு பேருமே நம்ம ஊர் தானா, அங்கதான் மீட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கசினோட காலேஜ் குரூப் மூலமா தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்பட்டுச்சு, இவன் பக்காவான டெல்லி பையன் தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ராத்திரி இந்த பெல்லாவோடைய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலை எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த நகுலோட போட்டோஸையும் பார்த்துட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நகுலோட பேரை கேட்கும் போது ஹீரோனோட முகம் மாறுச்சு, நகுல விசாரிக்கும் போதும் ஹீரோனோட முகம் மாறுச்சு. இதை வச்சு பார்க்கும்போது நகுல ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹீரோயின் சந்தேக பார்வையிலேயே பாக்குறாங்க அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. திடீர்னு கதவு தட்டுற சத்தம் கேக்குது. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோன் டோர் ஓபன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல யாருமே காணோம். உடனே நம்ம ஹீரோன் உள்ள போய் உட்கார்ந்துறாங்க. மறுபடியும் அந்த கதவை போட்டு யாரோ ஒருத்தங்க திருகிற மாதிரி சத்தம் கேக்குது. பட்டுன்னு ஹீரோன் டோர் ஓபன் பண்ணா அந்த பொண்ணுங்க எல்லாம் வெளியில நின்று பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூம்குள்ள நீ மட்டும் தான் இருக்கிறியா, வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரிலாம் பேசி என்ன பயமுறுத்தணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு ஹீரோயின் திட்டுவாங்க. அதுக்கு இந்த ரீமான்ற பிரெக்னன்ட் லேடி சொல்லுவாங்க, இன்னும் எதுவும் ஆரம்பிக்கவே இல்ல, ஆரம்பிச்சதுன்னா நீ எல்லாம் தாங்கவே மாட்ட அப்படிங்கும்போது எது ஆரம்பிக்குன்னு சொல்றீங்க, நீங்க தானே என்ன பயமுறுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க. அதுக்கு அவங்க கிட்ட பதிலே இல்லைங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் தூங்க போயிடுறாங்க. ராத்திரி ஹீரோனுக்கு சரியா தூக்கமே வர மாட்டேது. கிட்ட கனவெல்லாம் வருது. நிர்வாணமா ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிற மாதிரி கனவு வருது. ஹீரோனை யாரோ ஒருத்தங்க வலுக்கட்டாயமா அடிச்சு இழுத்துட்டு போய் பாலியல் ரீதியா வன்புணர்வு பண்ற மாதிரியான கனவெல்லாம் வருதுங்க. ஹீரோனை பாலியல் வன்புணர்வு பண்ணவன் முகத்தையெல்லாம் கம்ப்ளீட்டா மறைச்சிருந்திருக்கான். அவன் யாருன்னு தெரியல. பட் அவனை யாரோ ஒருத்தன் நகுல் பையா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஓடி வந்த மாதிரியான சத்தம் நம்ம ஹீரோனோட மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. அப்பதாங்க நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, இது நம்ம ஹீரோனுடைய கனவு மட்டும் கிடையாது. ஸோ இது ஹீரோனோட வாழ்க்கையில நடந்த ஒரு உண்மை சம்பவம். அதுதான் பாத்தீங்கன்னா ஹீரோனை ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கு, டிப்ரெஷனுக்குள்ள தள்ளிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த நகுல் அப்படின்ற நபருடைய பேரை கேட்டதும் நம்ம ஹீரோனுடைய முகமாறிச்சு. நகுலை பார்க்கும் போதெல்லாம் சந்தேக பார்வையிலேயே பார்க்க ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. ராத்திரி தூக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ எல்லாம் ஓபன் பண்ணி அப்படியே விண்டோ கிட்ட நின்னுட்டு இருக்கும்போது ஹீரோனுக்கு பின்னாடி ஒரு மர்ம உருவம் நின்னுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காமிக்கிறாங்க. அப்ப அந்த பொண்ணுங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் போலங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது அப்படின்றத இப்ப டீடைல்டா நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஹீரோயின் காலேஜ் படிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல ஃபேர்வெல் டே ஃபங்க்ஷன் வந்திருக்குதுங்க. அந்த ஃபங்க்ஷனை நம்ம ஹீரோயின் தான் தொகுத்து வழங்கி இருந்திருக்காங்க. ஒரு ஸ்பெஷல் ஸ்பீச்சை பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா தன்னோட பாய் ஃப்ரெண்டை தனிமையில மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடி மேல வந்து அருண் கூட பேசிட்டு நின்னுட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணி முத்தம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்து மர்ம நபர்கள் அந்த இடத்துக்கு வருவாங்க. அவங்களுடைய முகம் கம்ப்ளீட்டா மறைக்கப்பட்ட நிலைமையில இருந்திருக்குது. அவங்க நம்ம ஹீரோயினையும் அருணையும் போட்டு சர மாதிரியா அட்டாக் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த அட்டாக்ல அருண் கம்ப்ளீட்டா வாங்கிட்டாருங்க. ஹீரோயினோட வாயில துணியெல்லாம் வச்சு அடைச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டு ஹீரோயினை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணி இருந்திருக்காங்க. அங்க ஹெவியா சத்தம் கேட்டதுனால ஹீரோயின் கத்துறது யாருக்குமே கேட்கல. அது மட்டும் இல்லாம இவங்க முகத்தையெல்லாம் கம்ப்ளீட்டா மறைச்சதுனால இதை பண்ணது யாருன்னு நம்ம ஹீரோனுக்கு தெரியல. ஆனா அந்த நபரை ஒரு நபர் நகுல் பையா அப்படின்னு கூப்பிட்டது மட்டும் ஹீரோனோட மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்குது. ஸோ ஹீரோனை ரேப் பண்ணவனோட பேரு நகுல் அப்படின்றது ஹீரோனுக்கு தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த பெல்லாவோடைய பாய் ஃப்ரெண்டான நகுல் எங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த ஆபீஸுக்கு போயிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட இந்த நகுலை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ரிசப்ஷன்ல நகுலை பத்தின டீடைல்ஸ் தரமாட்டான்றாங்க. ஆனா ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவரோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணி வச்சிருக்கேன், அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதனாலதான் அவரோட டேட்டாஸ் எல்லாம் வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி துருவி கேட்டுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க உதவி செய்யலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா நகுலே ஆபீஸ்ல இருக்கிறதா சொல்லிடுறாங்க. அதனால நகுலையே மீட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நகுலை கூப்பிட்டு உங்களுக்காக ஒருத்தங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல நகுல் அங்க தூரத்துல நடந்து வந்துட்டு இருப்பாரு. நகுலை பார்த்த உடனே நம்ம ஹீரோன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுவாங்க சொல்லாம கொள்ளாம. இந்த நகுலும் பாத்தீங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வருவாருங்க. ஆனா ஹீரோன் அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. இப்ப அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற அந்த நேபாள் பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணோட கழுத்துல பாத்தீங்கன்னா கைத்த போட்டு இருக்கிற மாதிரியான தடயமெல்லாம் இருக்குதுங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணுனால சாப்பிட முடியாம போய் வாமிட் எடுக்கிறா.
பார்த்தா அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை குறைபாடு இருக்கு அப்படின்றதும் தெரிய வருது. இந்த ஹாஸ்டல் பார்க்கிங்ல ரொம்ப நாளாவே எடுக்காத ஒரு கார் ஒன்று இருக்குதுங்க. அந்த காரை பார்த்தீங்கன்னா தூசி தட்டி எடுக்கிறாங்க. இது ஓடுமோ ஓடாதான்னு தெரியாது அப்படின்ற டவுட்லயே இந்த வார்டன் ரிவர்ஸ் எடுக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய கல்லுல கொண்டாந்து இடிச்சு மோதிடுறாங்க. இந்த ஹாஸ்டல் வார்டனுடைய ஃப்ரெண்டான இந்த கான்ஸ்டபிள் பார்த்தீங்கன்னா பொறுமை பொறுமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் காருக்குள்ள உட்காந்து கைடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப காருக்குள்ள கெட்ட ஸ்மெல் வரத அவங்க கவனிக்கிறாங்க. இந்த காருக்குள்ள இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்ல, நீ குளிக்காம வந்ததுனால தான் இப்படி ஸ்மெல் வருது அப்படின்னு அந்த வார்டன் சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க கிட்ட அந்த காரை கழுவ சொல்லு அப்படின்ற மாதிரி இந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டபிளும் ஹாஸ்டல் வார்டனும் பேசிட்டு இருக்காங்க. நேத்து அந்த பொண்ணுங்க ஷிஃப்ட் ஆகிறதா இருந்ததே, என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, 2 சரக்கு உள்ள போன உடனே உன் வீட்டு அட்ரஸே நீ மறந்துடுவ, அவளுக்கு தான் போக மாட்டேன்னு சொல்லி இங்கேயே இருந்துகிட்டு இருக்காளுங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த கான்ஸ்டபிள் சொல்றாங்க, எனக்கு என்னமோ அனு அப்படின்ற அந்த பொண்ணு ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல என்னவோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல இந்த வார்டன் டென்ஷன் ஆகுறாங்க. அந்த பொண்ணுங்க அந்த மாதிரி நம்பிட்டு இருக்காங்க, நீயும் அதையே பத்தி பேசாத. கிராமத்துல தான் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா பேய் பூதம்னு ஒன்று கிளப்பி விட்டுருவாங்க. அவங்க படிக்காதவங்க, இவங்கெல்லாம் படிச்சவங்க தானே, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? அது மட்டும் இல்லாம அந்த அனுன்ற பொண்ணு இந்த ஹாஸ்டல்ல ஒன்றும் செத்து போக கிடையாது, அவ எங்கேயோ ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா, அவளை வச்சு இந்த ஹாஸ்டல்ல பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல இந்த கான்ஸ்டபிள் அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு இருக்காங்க. என் பையனும் எங்கேயோ ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கான், ஒரு டாக்டர் கிட்ட வேலை பார்த்ததா சொல்றாங்க, ஆனா அந்த டாக்டர் ஊருக்குள்ள டாக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆனா அவன் பண்றதெல்லாம் ஒரு மாதிரி விசித்திரமா இருந்துகிட்டு இருக்குது, நமக்கே ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த டாக்டரோட கான்டாக்ட் நம்பர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்டன் பாத்தீங்கன்னா அந்த ரூம்ல இருக்கக்கூடிய மிஸ்ட்ரியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த டாக்டர் கிட்ட ஃபோன் பண்ணி உதவி கேட்கறாங்க. இந்த டாக்டரும் செக் பண்றேன் அப்படின்னு சொல்றாருங்க. இப்போ நம்ம ஹீரோன் அவங்க ஆபீஸ்ல அன்றாட வேலையை பாக்குறாங்க. வேலையை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அசிஸ்டண்டா பார்ட் டைமா ஒர்க் பண்றேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அங்க போயிட்டு அவங்களோட அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த சைக்காட்ரிஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பேனரை கொடுத்து நோட்டீஸ் போர்ட்ல ஒட்டிரு அப்படின்னு சொல்ல, அது என்ன பேனர் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்ப்பாங்க. ரேப் விக்டம்ஸுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஒர்க் ஷாப்பை கண்டக்ட் பண்ண போறதா வந்து சொல்லி இருந்திருப்பாங்க. அந்த நோட்டீஸை பார்க்கும்போது நம்ம ஹீரோன் ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோனும் ஒரு ரேப் விக்டம் தானே. அதுக்கப்புறம் தொடர்ந்து அந்த சைக்காட்ரிஸ்டுக்கு நம்ம ஹீரோன் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத அந்த சைக்காட்ரிஸ்டோட பொண்ணு பார்த்துட்டு கொஞ்ச நேரம் மது என் கூட இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு இவங்க 2 பேரும் ஒன்னா உட்காந்து படம் பார்ப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் கேட்பாங்க, நீ எவ்வளவு நாளா ஸ்கூலுக்கு போறது இல்ல அப்படின்ட்டு. அப்பா இறந்து போனதுல இருந்து அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி சங்கட்டமா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோன் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அவங்க ஹாஸ்டல்ல நடக்கக்கூடிய விஷயத்த சொல்லுவாங்க. நான் தங்கி இருக்கிற ஹாஸ்டல்ல ஒரு பிரச்சனையா இருக்கு மேடம், நான் தங்கி இருந்த ரூம்ல அனு அப்படின்ற ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி ஸ்டே பண்ணியிருந்தாலாம், அவன் இறந்து போயிட்டாலாம் அப்படின்னு சொல்ல, அவளோட ஆன்மா அங்க இருக்குன்னு சொல்றாங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்ல மேடம், அதே ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய 4 பொண்ணுங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட் அனு ஸ்டே பண்ணியிருந்த ரூம்ல வேற யாருமே ஸ்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க மேடம். அது மட்டும் இல்லாம அவங்க 4 பேரும் ரொம்ப வியர்டா இருக்காங்க, படிக்கிறதுக்கும் போக மாட்டேன்றாங்க, வேலைக்கும் போக மாட்டேன்றாங்க, அந்த ஹாஸ்டல்லையே 24 மணி நேரமும் இருக்கிறாங்க, எங்கேயுமே போக மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்ல, மேபி அந்த ட்ராமால இருந்து அவங்க வெளியில வர முடியாம ஏதோ ஒரு காரணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்காங்கன்னு தோணுது அப்படின்னு சொல்ல, மேடம் எல்லாருமே ஒரே விஷயத்த தான் சொல்றாங்க, அந்த ரூம்ல என்னவோ ஒன்று இருக்குன்னு. அப்படிங்கும்போது இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட பதில் இல்லைங்க, காஃபி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கான்வர்சேஷனை எண்டு பண்ணிடுறாங்க. இப்போ இந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற 4 பேர்த்தையுமே வார்டன் கூப்பிட்டு வச்சு நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க 4 பேருமே இக்காரணத்தை கொண்டு இந்த ஹாஸ்டலை விட்டு நாங்க வெளியில போக மாட்டோம், நாங்க வெளியில போனா எங்க உயிருக்கே ஆபத்து அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு இந்த வார்டன் சொல்றாங்க, ஒரு டாக்டரை நான் இந்த இடத்துக்கு வர சொல்லி இருக்கிறேன், அந்த டாக்டரே கண்டிப்பா உங்களுக்கான சொல்யூஷன் ஏதாவது கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரை பண்ணி தான் பாப்போமே அப்படின்ற மாதிரி சொல்ல கரெக்டா அந்த டாக்டர் அந்த இடத்துக்கு வராருங்க. இப்போ அந்த சைக்கோ டாக்டர் அந்த இடத்துக்கு வராருங்க. வார்டன் பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போய் ரூம் எல்லாம் காட்டவே இல்லை, அந்த வரண்டா வரைக்கும் கூட வருவாங்க. இந்த சைக்கோ டாக்டரே பாத்தீங்கன்னா 2 பக்கம் கையை வச்சு நீட்டிட்டே போவாரு. கரெக்டா அறை எண் 333 அப்படின்ற அந்த ரூம் கிட்ட போயிட்டு இந்த ரூமா அப்படின்னு பெர்ஃபெக்ட்டா கேட்பாருங்க. இதை வச்சு பார்க்கும்போது அந்த சைக்கோ டாக்டர்னால அந்த அறை எண் 333 அப்படின்ற ரூமுக்குள்ள ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோட பிரசன்ஸை உணர முடியுது போல. அந்த டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த ரூம் டோரை ஓபன் பண்றாங்க. இவரால காலடி எடுத்து உள்ள வைக்க முடியலங்க, ஏதோ ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை இவரால நல்லா ஃபீல் பண்ண முடியுது. பட்டுன்னு இவர் உள்ள போய் செக் பண்ணி பாக்குறாரு. அந்த நேரம் பார்த்து பேய் காத்து அடிக்குதுங்க. விண்டோவை கூட லாக் பண்ணாம இவ போயிருக்கிறா பாரு அப்படின்னு வார்டன் திட்டிட்டு விண்டோவை லாக் பண்றாங்க. அப்போ இந்த சைக்கோ டாக்டர் சொல்றாருங்க, அமைதியே இல்லாத அமைதியே விரும்பாத ஒரு ஆத்மா இந்த ரூம்குள்ள அடைபட்டு கிடக்குது, இந்த ரூம்குள்ள தங்கி இருக்கிற அந்த பொண்ணை உடனடியா வெளியேற சொல்லுங்க, இல்லாட்டி ஆபத்து, இந்த ரூமை பூட்டியே வைங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த வார்டன் கேட்குறாங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க, ரோடு ஆக்சிடென்ட்ல செத்து போன பொண்ணோட ஆன்மா இந்த ரூம்குள்ள இருக்குன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இங்கே தான் உயிர் போயிருக்குது, இங்கே தான் அடைபட்டு கிடக்கிறா, அவ கண்டிப்பா நிம்மதியா கெடுத்துருவா அப்படின்ற மாதிரி இந்த டாக்டர் சொல்றாருங்க. இந்த வார்டன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இங்கே தான் உயிர் போயிருக்குன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு ரோடு ஆக்சிடென்ட்ல தான் இறந்து போனா, நீங்க ஒரு டுபாக்கூருன்னு நினைக்கிறேன், நீங்க முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க அப்படின்ற மாதிரி திட்டி வெளியே அனுப்பிடுறாங்க. அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா இந்த 4 பொண்ணுங்களை பார்த்துட்டு, அது உங்களை சும்மாவே விடாது, உங்களை அடுத்தடுத்து காயப்படுத்தும், கொஞ்ச நாள்ல எல்லாத்தையுமே நீங்க உணர்வீங்க
இங்கிருந்து உங்களால வெளியில போகவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த டாக்டர் கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அந்த சப்வே இருக்கு இல்லையா, அதுக்குள்ள போறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா ஆல்ரெடி இவங்களுக்கு செக்ஸுவல் அசால்ட் எல்லாம் நடந்திருக்கு இல்லையா, அதனால மெயின் வழியிலேயே ரோடு கிராஸ் பண்ணி போறாங்க. ஒரு பஸ் ஏறி டிராவல் பண்ணா பஸ்ல ஒருத்தன் பின்னாடி வந்து நின்று இடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோனுக்கு பயங்கர டென்ஷன் ஆகுது. அங்க இருக்கிற எவனும் கண்டுக்க கூட மாட்டேன்றானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோன் அவங்க ஸ்டாப்ல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து அந்த ஒரு நபர் நம்ம ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அடிச்சு புடிச்சு ரொம்ப வேகமா ஹாஸ்டலுக்கு ஓடி வந்துருவாங்க. ஹீரோனுக்கு இந்த பஸ்ல நடந்த இன்சிடென்ட் பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்குதுங்க. அதனால ரொம்பவே டென்ஷன் ஆகி போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி குளிச்சுக்கிட்டு இருக்கும்போதே அவங்களோட ரூமுக்குள்ள அமானுஷமான சில சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குங்க. குளிச்சு முடிச்சுட்டு ஃப்ரெஷ் அப் ஆவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரூமுக்குள்ள நம்ம ஹீரோனை தவிர வேற யாரோ ஒருத்தவங்களுடைய பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு லைட்டா தோணும். ஆனா சுத்தி முத்தி யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா அங்க இருக்கக்கூடிய மிரர்ல ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் நின்னுட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ராத்திரி நேரம் இந்த சைக்கோ டாக்டர் அந்த கேட்டு கிட்ட வந்து நின்னுட்டு இருப்பாருங்க. இதை அந்த நேபாள் பொண்ணு பாத்துருவா. என்ன வார்டனை கூப்பிடவா அப்படின்னு கேட்கும்போது, வார்டனை கூப்பிடுறதும் கூப்பிடாதும் உன்னோட இஷ்டம், ஆனா நான் நினைச்சா உனக்கு உதவி செய்ய முடியும். நீங்கெல்லாம் சேர்ந்து செஞ்ச சம்பவம் தான் உன்னோட உடம்புல விஷமா ஊறிக்கிட்டு இருக்குது. உன்னால இந்த ஹாஸ்டல் கேட்டை தாண்ட முடியுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் கேட் ஓபன் பண்ணி விட்டு வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இந்த நேபாள் பொண்ணு ஒரு அடி எடுத்து வைக்கிறாங்க. அவளுடைய கழுத்தை போட்டு ஏதோ ஒரு அமானுஷமான உருவம் இருக்க ஆரம்பிக்குது. தக்காளி அங்கதான் கைஸ் இந்த படத்தோட ட்விஸ்டே வைக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தோம் இல்லையா, அனுவோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரு, இந்த 4 பேர் சேர்ந்து ஏதோ ஒரு சம்பவத்தை பண்ணியிருந்திருப்பாங்க போல. அதுக்கப்புறம் தான் அரையன் 333 அப்படின்ற அந்த அணுவோட ரூம் ஹாண்டட் ரூமா மாறி இருந்திருக்குது. அதுக்கப்புறம் அந்த 4 பேருனால இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போகவே முடியலங்க. படிக்கிறதுக்கு, வேலைக்கு போறதுக்கு, ஏன் சாப்பிட்றதுக்கு கூட அந்த ஹாஸ்டல் கேட்டை அவங்களால தாண்ட முடியலங்க. அதனாலதான் பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய பொண்ணு கூட அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே இருக்குது, வெளியில போகவே இல்லை. இப்ப அந்த நேபாள் பொண்ணு பயந்து திரும்பவும் அந்த கேட்டுக்குள்ள போயிடுறா. இந்த சைக்கோ டாக்டர் சொல்றாரு, உங்களோட பிரச்சனையை என்னால புரிஞ்சுக்க முடியுது, இந்த மருந்தை வச்சுக்க, என்னால கண்டிப்பா உங்க எல்லோரையுமே காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு வர முடியும், உன்னுடைய போன் காலுக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைக்கோ டாக்டர் அங்கிருந்து கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோனும் அருணும் பாத்தீங்கன்னா ஒரு காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பாங்க. இவங்களோட லவ் மேட்டரை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது யதார்த்தமா அருண் பாத்தீங்கன்னா நீ நார்மலான ஒரு பொண்ணு இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு கோவம் வந்துருது. நீ எதை வச்சு நான் நார்மலான பொண்ணு இல்ல, மத்த பொண்ணுங்க மாதிரி இல்ல அப்படின்னு நீ சொல்றேன்னு எனக்கு புரியுது அப்படின்னு அழுதுட்டே போவாங்க. அதுக்கு இந்த அருண் சொல்லுவாரு, அட நீ குவாலியர்ல இருந்ததுக்கும் டெல்லியோட லைஃப் ஸ்டைலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு இல்லையா, அதைத்தான் நான் மீன் பண்ணேன், வேற எதுவும் சொல்லல அப்படிங்கும்போது இல்ல நீ எதை மனசுல வச்சுட்டு பேசினேன்னு எனக்கு தெரியும், அவ்வளவு குற்ற உணர்ச்சியோட என் கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வருதுங்க. அதுக்கப்புறம் அருண் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டு போறாருங்க. அப்ப அருண் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு, இங்க பாரு உன் மேல நான் அளவு கடந்து அன்பு வச்சிருக்கேன், நீ எப்படி இருந்தாலும் நான் உனக்கு காதலிச்சுக்கிட்டே தான் இருப்பேன், எனக்கு பாஸ்ட பத்தி எல்லாம் கவலையே கிடையாது, நீ இல்லாம நான் இல்ல அப்படின்ற மாதிரி அருண் வந்து ஹீரோயின்ட்ட காதலை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா இந்த ஹாஸ்டல் வார்டனும் கான்ஸ்டபிளும் சமையல் பண்ணிட்டே பேசிட்டு இருப்பாங்க. வார்டன் சொல்றாங்க, உன் பையன் வேற எங்காவது ஜெயில சிக்கிட்டு இருக்கானான்னு கூட கேட்டுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, எதுக்கு அப்படி விசாரிச்சு என் பையன் ஜீவன் வந்து ஜெயிலுக்கு போனவன் அப்படின்னு ஊரை கூட்டி சொல்ற மாதிரி ஆகிறதுக்கா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்ற மாதிரி கான்ஸ்டபிள் சொல்லிட்டு இருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே பாத்தீங்கன்னா கிச்சன்ல ஒரு டெம்பரரி டைல்ஸ் இருக்கிறத கவனிக்கிறாங்க. அந்த டைல்ஸ்குள்ள தான் பாத்தீங்கன்னா மொத்த எறும்பும் போயிட்டு இருக்கு. என்னவோ அங்க இருக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா உள்ள ஒரு பாட்டில் மருந்தும் செத்து போன தேலும் இருக்குதுங்க. அதை பார்த்து இந்த ஹாஸ்டல் வார்டனும் அந்த கான்ஸ்டபிளும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த சைக்கோ டாக்டர் இருந்த ஏரியால ஒரு சின்ன பொண்ணு பால் வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணு காணாம போயிருவாங்க. அந்த பொண்ணை தேடி வந்த அந்த பொண்ணோட அம்மா பாத்தீங்கன்னா மர்மமான முறையில கிட்னாப் பண்ணப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ நல்லா யோசனை பண்ணி பாக்குறாங்க, தனக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்த இந்த சைக்கார்டிஸ்ட் டாக்டர் கிட்ட சொல்லி ஒரு கவுன்சிலிங் எடுக்கலான்ட்டு. ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல அங்க அசிஸ்டன்ட் வேலை பார்க்கறதுக்காக போவாங்க இல்லையா, அப்ப அந்த சைக்கார்டிஸ்ட் கிட்ட அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவாங்க. நான் சுயநனவுக்கு வரும்போது பக்கத்துல அருண் தான் இருந்தான், அருண் என்னை கொண்டு போய் வீட்டுல டிராப் பண்ணா அப்படின்னு சொல்ல, இது வீட்டுல டிராப் பண்ணானா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட வீடு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலி மேடம், நான் லேட் நைட்லாம் வீட்டுக்கு வரது வீட்டுல இருக்கிறவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அந்த ஒரு சிச்சுவேஷன்ல ரொம்ப குழப்பமான சூழ்நிலையில இருந்தோம், எனக்கு வீட்டுக்கு போனா மட்டும் போதும்னு இருந்தது, அதனாலதான் என்னோட பாய் ஃப்ரெண்டு முதல்ல என்னை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டான், அவனுக்கு என்கிட்ட அத்துமீறல ஈடுபடும் போது ஒருத்தன் நக்குல் பையான்னு சொன்னா, அதை வச்சு மட்டும்தான் எனக்கு அந்த ரேபிஸ்டோட பேரு நக்குல்னு தெரியும், வேற எந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, இது ஏன் நீ ரிப்போர்ட் பண்ணல, நீ ரிப்போர்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த டாக்டர். நீ தனியா இருக்கேன்னு பயப்படாதமா, நான் இருக்கேன், அருண் இருக்கேன், உனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அதுல மேடம் நான் அதை நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், இதெல்லாம் பண்ணா திரும்ப திரும்ப அதை நினைக்கிற மாதிரி ஆயிரும் அப்படிங்கும்போது, நீ நினைக்க கூடாதுன்னு திரும்ப திரும்ப அதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த டாக்டர் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நீ இது எல்லாத்தையுமே மறக்கணும், சரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சினா நீ போராடிதான் ஜெயிச்சாகணும், போராடாம ஒண்ணுமே கிடைக்காது அப்படின்னு சொல்ல, இந்த அட்வைஸை ஹீரோயின் மண்டையில ஏத்திட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப யாரோ ஒருத்தங்க எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயின் திரும்பி பார்த்தா ஹீரோனுக்கு பயங்கர அதிர்ச்சிங்க. அங்க வந்து நின்னுட்டு இருக்கிற நபர் வேற யாரும் கிடையாது, அந்த நக்குல் தான். அங்க கட் பண்ணா ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. இந்த சைக்கோ டாக்டர் கிட்ட கான்ஸ்டபிளோடைய பையன் ஜீவனும் அதுக்கப்புறம் பப்பன் அப்படின்ற பையனும் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இந்த பப்பன் அப்படின்ற
பையன் பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ டாக்டர் கிளினிக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா இந்த கம்மல் எல்லாம் விற்கக்கூடிய கடை ஒன்று வச்சிருக்கான். அந்த இடத்துக்கு இந்த ஜீவன் ஒரு பொண்ணை கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணுக்கு கொலுசெல்லாம் வாங்கி கொடுக்குறான். அது மட்டும் இல்லாம ஜீவன் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஏமாத்திங்க கூட்டு வந்திருப்பான் போல. என்னோட தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறேன், அது வரைக்கும் இங்க உட்காந்துட்டு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அந்த கிளினிக்ல இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே பொருட்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அப்படியே உள்ள போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தவ ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து பயங்கர அதிர்ந்து போயிடுறா. உடனடியாக அந்த இடத்த விட்டு தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரா. ஆனா அங்கேயே பாத்தீங்கன்னா அந்த சைக்கோ டாக்டர் அந்த பொண்ணை சிறப்பிடிச்சிடறான். ஸோ அந்த கிளினிக்குள்ள அந்த சைக்கோ டாக்டர் வேற ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரியுதுங்க. அங்க கட் பண்ண இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன் எந்த நகலை பார்த்து நம்ம ஹீரோயின் பயந்துகிட்டு இருக்காங்களோ அந்த நகலே டைரக்டா வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன தேடி ஆபீஸ் வரைக்கும் வந்தீங்க, என்கொயரி பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்னால உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் ரொம்பவே நோவஸா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நக்கல் பாத்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு போறாருங்க. ஏன்னா ஹீரோனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே வந்து பெல்லா தான். பெல்லாவோட பாய் ஃப்ரெண்ட் தானே இந்த நக்கல். இல்லங்க உங்க ஆபீஸ்ல ஏதோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்னு சொன்னாங்க, அதனாலதான் நாங்க வந்து உங்க பேரை சொன்னா கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விசாரிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க நீங்க பொய் சொல்றீங்க, நீங்க பேசுறதுலயே தெரியுது, நீங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருக்கீங்க, எதுக்காக வந்தீங்க அப்படின்னு இந்த நக்கல் துருவி துருவி கேட்கிறாருங்க. அப்ப நம்ம ஹீரோன் டைரக்டா பாயிண்ட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா நீங்க குவாலியர் தானே, உங்களுக்கு கண்டிப்பா என்ன நல்லா தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து என்ன லவ் பண்றதுக்காக நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறீங்க, நிறைய லவ் லெட்டர் கிஃப்ட்ஸ் கார்டு எல்லாத்தையுமே அமுச்சு வச்சிருந்திருக்கிறீங்க. பட் நான் அதை எதையுமே ஏத்துக்க கிடையாது, அதனால உங்களுக்கு என் மேல ஒரு கோவம் இருந்தது அப்படின்னு சொல்ல வெயிட் ஸ்டாப், நீங்க என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்கீங்க, நான் எதுக்காக உங்க பின்னாடி சுத்தணும், எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த ஒரு ஞாபகம் இல்லை, நான் அந்த மாதிரி சுத்தின பயனும் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த நக்கல் சொல்றாருங்க. பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய ரூம்குள்ள சத்தங்க. இந்த நக்கல் பாத்தீங்கன்னா 1 செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறாரு. அப்போ நம்ம ஹீரோனும் என்னன்னு பாக்குறதுக்காக போறாங்க. பார்த்தா நக்கலோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குதுங்க. இந்த நக்கல் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்து அவங்க அப்பாவுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு நீங்க நக்கல் அப்படின்ற ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு வேற யாரையோ என்னன்னு நினைச்சிட்டீங்க, நான் அந்த ஆள் கிடையாது, உங்களை இது வரைக்கும் நான் பார்த்தது கூட கிடையாது, இதுதான் என்னுடைய கார்டு, இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா ஹீரோன் பஸ் ஸ்டாப்புக்கு போன உடனே இந்த நக்கல் கொடுத்த கார்டெல்லாம் கிழிச்சு வீசிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோன் ஹாஸ்டலுக்கு போறாங்க. ஹாஸ்டல்ல வேற பொண்ணுங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் மேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு நம்ம ஹீரோன் இந்த ரூம்ல தான் ஸ்டே பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. ஆக்சுவலா அனு மற்றும் அந்த 4 பொண்ணுங்க எப்போதுமே ஒன்னா தான் இருப்பாங்க, அவங்க குரூப்புக்குள்ள வேற யாரையுமே சேர்த்துக்க மாட்டாங்க, தனியா தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலை விட்டு அவங்க வெளியும் போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆமாம்மா அதை நானும் நோட் பண்ணியிருக்கேன், இவங்க ஹாஸ்டலை விட்டு வெளியில் போகிறதில்ல அப்படின்னு சொல்ல அவங்க சொல்கிறாங்க அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்குது, புருஷனும் பொண்ணும் வெளியே இருக்கிறாங்க, எனக்கு என்னமோ அந்த 4 பொண்ணுங்களுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சைலண்ட் ஆகுறாங்க. இப்போ இந்த கான்ஸ்டபிள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க பையனை தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் அந்த சைக்கோ டாக்டரை மீட் பண்ணுறதுக்காக போக ஒரு தம்பதியினர் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அந்த தம்பதியில் அந்த லேடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவாங்களாம். டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஃபைனலாக தான் இந்த சைக்கோ டாக்டரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இவர் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்தெல்லாம் கொடுக்குறாரு. இது எல்லாத்தையுமே இந்த போலீஸ் அக்கா பார்த்துட்டே தான் இருக்கிறாங்க. இந்த சைக்கோ டாக்டர் கிட்ட கான்ஸ்டபிள் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. என் பையன் எங்க, என் பையனை பற்றின எந்த ஒரு தகவலும் எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அவன் உங்க பையன், என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், என் பேஷண்ட்டை பற்றி ஏதாவது ஹெல்ப் கேட்டிங்கன்னா எனக்கு தகவல் தெரியும், உங்கள் பையனை பற்றியெல்லாம் என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கான்ஸ்டபிள் டென்ஷனாக அங்கிருந்து கிளம்புறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தம்பதி இந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்க்கறதுக்காக வந்தாங்க இல்லையா, அந்த லேடியோட கையை வாங்கி செக் பண்ணி பார்க்கும்போது கையில் ஒரு மாதிரியான கோடு போட்டிருக்கு, அது ஏதோ சிக்னேச்சர் மாதிரி இருக்குதுங்க, என்னது இது அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்காக இந்த இடத்துல இருந்து தான் ரத்தம் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி அந்த தம்பதி சொல்ல அதை பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டபிள் போட்டோ எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த சிம்பிளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்டபிள் யோசனை பண்றாங்க. நேரா டிபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. ரீசெண்டா ஒரு சீரியல் கில்லர் வழக்க போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த வழக்குல அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்க முடியலங்க. அவன் கொலை பண்ணது எல்லாமே பெண்களை. அந்த பாடிங்க கிடைக்கும் போது அந்த பாடியில சுத்தமா ரத்தமே இல்ல, ரத்தமெல்லாம் ட்ரெயின் ஆயிருந்திருக்கு. ஸோ கையிலையும் கழுத்துலையும் இருந்து தான் பாத்தீங்கன்னா அந்த ரத்தத்தை அந்த கொலையாளி வெளியே எடுத்திருந்திருக்கான். இது அந்த உயர் அதிகாரி கிட்ட சொல்லும் போது புதுசா ஏதாவது பாடி கிடைச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்ல சார், அந்த சீரியல் கில்லர் சம்பந்தப்பட்ட கேஸ் ஃபைலை நான் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த ஃபைல் கிடைக்குமா அப்படின்னு கேட்க உயர் அதிகாரி எடுத்துக்க சொல்றாரு. இந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அந்த ஃபைலை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த சைக்கோ டாக்டரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு விளையாடிக்கிட்டு இருப்பா. அந்த பொண்ணை தேடி வந்து அந்த பொண்ணோட அம்மாவை யாரோ ஒருத்தங்க கிட்னாப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அவங்களை கிட்னாப் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த சைக்கோ டாக்டர் தாங்க. இந்த கிளினிக்ல அண்டர் கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா சீக்கிரட்டான ஒரு இடம் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு லேபு மாதிரி செட் பண்ணி கடத்தப்பட்ட பெண்ணோடைய உடம்புல கத்தியெல்லாம் வச்சு கீறி அந்த பொண்ணை ஒரு மாதிரி கொலை பண்றாருங்க. திடீர்னு அது ஒர்க் அவுட் ஆகல அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறாருங்க. அந்த இடத்துக்கு வந்த இந்த பப்பன் அப்படின்ற பையன் பயங்கர டென்ஷன் ஆயிடுறான். உனக்காக டெட் பாடியை மறைச்சு வைக்கிறதே எனக்கு வேலையா போச்சு, இதுக்கு மேல நான் பயந்து பயந்து வாழணும்னு அவசியம் கிடையாது, உனக்கெல்லாம் இனிமேல் நான் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பப்பன் சொல்றான். உடனே இந்த சைக்கோ டாக்டர் சொல்றான், ஒரு பொண்ணு இருக்கா, அவ ரொம்ப பாதிக்கப்படுவா, அவ மட்டும் எனக்கு வேணும், அரேஞ்ச் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தம் அந்த போலீஸ்காரங்க தேடிட்டு இருக்கக்கூடிய
சீரியல் கில்லர் வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சைக்கோ டாக்டர் தான். இந்த சைக்கோ டாக்டர் இந்த மாதிரி பெண்களை கிட்னாப் பண்ணி கொலை பண்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பெண்களோட ஆன்மாவை எடுத்து இவன் பயன்படுத்தி இவன் இளமையாயிக்கலாம் அப்படின்ற பிளான்ல தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கடத்தி கொண்டாந்து கொலை செய்யப்பட்ட பெண்களோட ஆன்மா எல்லாம் இவனுக்கு ஒத்துழைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அடுத்தடுத்து பெண்களை கிட்னாப் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கான். இதனாலதான் இந்த பாபன் சண்டை போட்டு போனான். இப்ப அறை எண் 333ல நம்ம ஹீரோயின் ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா, வேற பொண்ணுங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிடறதுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறை எண் 333க்குள்ள மிக்சியை கொண்டாந்து வச்சு அரைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த பொண்ணோடைய விரல் பாத்தீங்கன்னா அந்த மிக்சிக்குள்ள பட்டு கை பயங்கரமா அடிபட்டு போயிருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைக்கார்டிஸ்ட ஹீரோயின் மீட் பண்ணுவாங்க, விஷயத்தை எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அப்ப இந்த சைக்கார்டிஸ்ட் கேட்பாங்க, உனக்கு ஒரு ரேப் அட்டெம்ப்ட் நடந்தது இல்லையா, அதுல இருந்து நீ தான் எல்லாத்தையும் நெகட்டிவா ஃபீல் பண்ற போல, அந்த ரேப் அட்டெம்ப்ட் நடக்கும்போது உனக்கு பயமா இருந்தது அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பயமா இல்ல ஆனா அருவருப்பா இருந்தது அப்படின்னு சொல்ல, அப்போ உனக்கு பயம் அப்படின்றது எது அப்படின்னு கேட்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்டலுக்கு போனேன், அந்த ஹாஸ்டலுக்கு போறது பயமா இருக்கும், அந்த ஹாஸ்டல் ரூம்ல இருக்கிறது எனக்கு பயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கான்ஸ்டபிள் இருக்காங்க இல்லையா, அந்த சீரியல் கில்லரோட கேஸ் ஃபைலை எடுத்து இது வரைக்கும் கொல்லப்பட்ட பெண்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாம் போய் மீட் பண்ணி பேசுறாங்க. கைவிடப்பட்ட பெண்களையா பார்த்து இந்த சீரியல் கில்லர் டார்கெட் பண்ணிருக்கான் அப்படின்றத கான்ஸ்டபிள் கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த சைக்கோ டாக்டர் இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்றாருன்னா நேரா அந்த ஹாஸ்டல் ரூமுக்கு வராருங்க. இப்போ அந்த 4 பொண்ணுங்களும் ஒன்னு சேர்ந்துட்டு இந்த சைக்கோ டாக்டர் கிட்ட உதவி கேட்கறாங்க. நாங்க எப்படியாவது இந்த ஹாஸ்டலை விட்டு வெளியில போகணும், அதுக்கு உங்களோட உதவி எங்களுக்கு தேவைப்படுது, ஆனா உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எங்கிட்ட பணமெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ல, அதுக்கு இந்த சைக்கோ டாக்டர் சொல்றாரு, எனக்கு பணமும் வேண்டாம், அந்த பணத்தை செலவு பண்ற அளவுக்கு எனக்கு நேரமும் கிடையாது, அதனால எனக்கு தேவையானது ஒன்னே ஒண்ணு, அதை மட்டும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்ல, அது என்ன அப்படின்னு கேட்க, இந்த ரூம்ல புதுசா ஒரு பொண்ணு ஸ்டே பண்ணிருக்காளே, அந்த பொண்ணோட பேரு கூட மது, இந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மானால அந்த பொண்ணு பயங்கரமா பாதிக்கப்படுவா, சோ அந்த பொண்ணை என் வழிக்கு வர வச்சு என் கிட்ட கொடுத்துருங்க, அதை நீங்க நேக்கா பண்ற மாதிரி இருக்கும், அதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போறதுக்கான எல்லா உதவியும் நான் பண்றேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்க இருக்கக்கூடிய ஃபேன் வளையுது, அங்க இருக்கிற கண்ணாடி ஒட்டையுது, பட்டுன்னு டோர் லாக் ஆகி இவரோட கழுத்தை பிடிச்சி ஏதோ ஒரு உருவம் தூக்கிட்டு இருக்குதுங்க. பட்டுன்னு வார்டன் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாங்க. லேடிஸ் ஹாஸ்டல்ல உனக்கு என்ன வேலை, நீங்க தான் வர வச்சீங்களா, முதல் வெளியே போயா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இருந்து இந்த சைக்கோ டாக்டர் கிளம்புறாரு. இந்த சைக்கோ டாக்டர் அங்க இருக்கக்கூடிய அமானுஷமான விஷயங்களை எல்லாம் பயங்கரமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாருங்க. இப்ப அந்த சைக்கோ டாக்டர் அங்கிருந்து கிளம்பும் போது நேபாள் பொண்ணு மட்டும் போய் தனியா பேசுறா, நீங்க என்ன சொன்னாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கிறோம், நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து டாக்டர் கிளம்புறாருங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஹாஸ்டலுக்கு போய் வார்டன் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரூம் பக்கத்துல ஸ்டே பண்ணிருக்கிற அந்த 4 பொண்ணுங்களும் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட வம்பு பண்ணிட்டே இருக்காங்க மேடம், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல அப்படிங்கும்போது, இன்னைக்கு நான் அவங்கள பயங்கரமா திட்டி விட்டுருக்கேன், நீ ஒன்னும் கவலைப்படாத, நீ பாட்டுக்கு போய் இரு அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் போறாங்க. பார்த்தா அந்த 4 பொண்ணுங்களும் நல்ல குடி நாணய மாதிரி ஹீரோயின் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதான் இந்த டாக்டர் சொல்லிட்டு போயிருந்தாங்களே, இந்த பொண்ணு பயங்கரமா பாதிக்கப்படுவா, இந்த பொண்ணை மட்டும் என் வழிக்கு வர வச்சு என்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா நீங்க இந்த ஹாஸ்டல்ல இருந்து வெளியில போறதுக்கு நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல குடி நாணய மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோனும் ஹீரோனோட பாய் ஃப்ரெண்டான அருணும் பாத்தீங்கன்னா ஒரு பார்ட்டியில கலந்துக்கிறாங்க. அப்ப ஹீரோனோட பாய் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா தனியா இருக்கக்கூடிய இடத்துல போய் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்றாரு. ஆனா ஹீரோனுக்கு அந்த இடம் பிடிக்கலங்க. ஆல்ரெடி இதே மாதிரியான ஈவெண்ட்ல தான் ஹீரோனுக்கு ஒரு செக்ஷுவல் அசால்ட் நடந்தது இல்லையா, அதை நினைச்சிட்டு என்னால இங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. அப்ப வெளியில வந்து உட்காந்துட்டு இருக்கிற அருண் பாத்தீங்கன்னா அழுவாருங்க. ஈவெண்ட்டுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு போட்டோ அனுப்பிச்சல, அந்த போட்டோவை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அனுப்பிச்சு வச்சேன், இவன் என்னோட ஆளு, இனிமேல் என் ஆளை யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஆனா அந்த பையன் சும்மா இல்லாம எல்லா குரூப்லயும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டான். அதுக்கப்புறம் தான் பிரச்சனையே ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன், என்னாலதான் உனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அழுவ ஆரம்பிக்கிறாருங்க. பேசிக்கா நம்ம ஹீரோனை ஒருத்தன் துரத்தி லவ் பண்ணிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அவன் யாரு என்னன்னே தெரியாது, பட் டெய்லி லெட்டர் அனுப்புவான், கிஃப்ட் எல்லாம் அனுப்புவான். ஆனா ஹீரோனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அருண் கிட்ட தான் இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருந்தாங்க. அருண் இந்த மாதிரி ஒரு விஷயத்த போட்ட உடனே அதை பார்த்துட்டு அவன் தான் ஹீரோனை வன்புணர்வு பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு ஹீரோன் சந்தேகப்படுறாங்க. இப்போ நம்ம ஹீரோன் பாத்தீங்கன்னா அழுதுகிட்டே ரூமுக்கு போறாங்க. இப்போ ரூம்ல இருக்கும்போது ரூமுக்குள்ள அமானுஷமான சத்தமெல்லாம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அந்த சத்தம் எங்கிருந்து கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தத்தை தேடி அலையிறாங்க. ஹீரோனுக்கு தூக்கமே வரமாட்டேது. நடு ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது ஹீரோனோட ரூமுக்குள்ள தேயில இருக்கிற மாதிரி தெரியுது. டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் நம்ம ஹீரோயின் மேல உட்காந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை பார்த்து மிரண்டு போய் பட்டுன்னு எந்திரிக்கிறாங்க. பார்த்தா விடிஞ்சிருதுங்க. ஹீரோனுடைய காலில் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு வித்தியாசமான ஒரு புண்ணு உருவாயிருக்கிறத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த கான்ஸ்டபிளோடைய பையன் வந்து இந்த டாக்டர் கிட்ட எப்படி வேலைக்கு ஜாயின் பண்ணா அப்படின்றத நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த சைக்கோ டாக்டர் கிட்ட கான்ஸ்டபிளோட பையன் சாதாரண ஒரு வேலைக்காக தான் வந்திருப்பாங்க. ஏன் என்கிட்ட வந்து ஜாயின் பண்ண அப்படின்னு இந்த டாக்டர் கேட்கும்போது, பப்பன் தான் சொன்னா உங்ககிட்ட வேலை பார்த்தா நிறைய பணம் கிடைக்குன்னு, நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு இந்த ஜீவன் சொல்லுவான். அது மட்டும் இல்லாம இந்த சைக்கோ டாக்டர் இளமை ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு வந்து கொலை பண்ணிக்கிட்டு இருப்பார் இல்லையா, அந்த விஷயத்துல இந்த கான்ஸ்டபிளோட பையன் ஜீவனும் இன்வால்மெண்ட் காட்டுறான் பணத்துக்கு ஆசைப்பட்டு. இந்த ஜீவன் தவறான பாதையெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே இந்த கான்ஸ்டபிள் கண்டிச்சிருந்திருக்காங்க. அவங்க அம்மா கிட்டே இவன் பயங்கரமா சண்டை போட்டு இருந்திருக்கான். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா இவன் நேரான பாதைக்கு போவே இல்லை, தவறான
வழியை தேர்ந்தெடுத்து தான் சுத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்போ நம்ம ஹீரோனுடைய காலில் இருக்கக்கூடிய புண்ணு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்றத ஹீரோயின் கவனிக்கிறாங்க. அதே சமயம் அந்த ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிற 4 பொண்ணுங்களும் தொடர்ந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நல்ல விதமாவே பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஹாஸ்டலுக்கு நிக்கி அப்படின்ற ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த பொண்ணோடைய அம்மாவும் சிஸ்டரும் வந்திருக்காங்க. இந்த நிக்கி படிக்கிறதுக்காக இங்க வரான்னு சொல்லிட்டு வீட்டுக்கே வரமாட்டேன்றா. அவளுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. ஹாஸ்டல் வாடனா நீங்க அவளை ஏதாவது பிடிச்சி வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஏங்க நீங்க வேற, அவங்கள போன்னு தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க தான் போக மாட்டேன்றாங்க, அட்லீஸ்ட் நீங்களாவது வந்திருக்கீங்களே கூட்டு பாருங்க அப்படின்னு சொல்ல நிக்கி பாத்தீங்கன்னா நான் வரமாட்டேன் அப்படின்றதுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கா. நீ எங்க கிட்ட இருந்து தள்ளி வந்து இங்க பாரு உடம்பெல்லாம் இப்படி ஆகி போச்சுன்னு, உனக்கு நல்ல சாப்பாடே கிடைக்கிறதுல போல, இங்க இருந்து போலாம், முதல்ல ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போலாம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கியை கட்டாயப்படுத்தி கார்ல ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. நிக்கிக்கு ரொம்பவே பயமா இருக்குது. ஏன்னா நிக்கினால இந்த ஹாஸ்டல் கேட்டை தான் தாண்டவே முடியாது. கார் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டல் கேட்டை தாண்டி வெளியில போன உடனே நிக்கி அப்படியே ரத்த வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. முதல்ல ஹாஸ்டலுக்குள்ள வண்டி விடுங்க அப்படின்னு சொல்ல வண்டியை யூட்டன் போட்டு திரும்பவும் ஹாஸ்டலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிக்கிக்கு நார்மல் ஆகுதுங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை முடிச்சுட்டு பஸ்ல வந்துகிட்டு இருக்கும்போது பஸ்ல ஒருத்தன் வேணுனே ஹீரோயினை ஒரு மாதிரி இடிச்சுக்கிட்டே இருக்கிறான், பேட் டச் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோயின் விட்டாங்க பாருங்க ஒரு அடி, அவன் குப்புன்னு ஒரு மாதிரி நின்றுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சைக்காட்ரிஸ்டோட வீட்டுக்கு போய் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனுடைய கண்களுக்கு திடீர்னு அமானுஷமான உருவம் தெரியுதுங்க. அதுக்கப்புறம் அது மறைஞ்சிருது. இப்போ நம்ம ஹீரோனுக்கு இந்த நக்குல் மெசேஜ் போட்டுருக்காருங்க, இந்த மாதிரி நாங்க பப்புக்கு போய் என்ஜாய் பண்ணலாம்னு இருக்கிறோம், நீ எங்க கூட வந்து ஜாயின் பண்ணிக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோன் அந்த வாய்ஸ் நோட்டை படிச்சு முடிக்கிறாங்க. அமானுஷமான சத்தம் கேட்க ஆரம்பிக்குதுங்க. அதான் அந்த வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பூனையை பார்த்து இவங்க பயங்கர டென்ஷனாக அந்த பூனையை கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்பதான் தெரிய வருது ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா பொசஸ்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி. கரெக்டா அந்த சைக்காட்ரிஸ்டோட பொண்ணு வந்து என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க பட்டுன்னு அந்த பூனையை நம்ம ஹீரோயின் கீழே விட்டுருவாங்க. இப்போ இந்த கான்ஸ்டபிள் பாத்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லரோட வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணோட கொலுசு கிடைச்சிருக்கும். அந்த கொலுசு வந்து இந்த பப்பனோட கடையில வாங்கப்பட்டது அப்படின்றத கண்டுபிடிச்சு பப்பன் கிட்ட வந்து உன் ஷாப்ல இருந்து தான் இந்த கொலுசு சேல் ஆயிருக்குது, அந்த கொலுசு திரும்பவும் இதே ஷாப்புக்கு வந்திருக்கு, ஒழுங்கு மரியாதையா உண்மை சொல்லிரு இல்ல லத்தி விட்டு ஒரு ஆட்டிடுவேன் அப்படின்னு சொல்ல, அப்ப அந்த லத்தி எனக்கு உதவாது, உன் பையனுக்கு தான் உதவும், ஏன்னா உன் பையன் தான் இதெல்லாம் கொண்டாந்து என்கிட்ட கொடுப்பான், அதுவும் டெட் பாடி கிட்ட இருந்து கிடைச்சதுன்னு கொண்டாந்து கொடுப்பான் அப்படின்னு சொல்ல இந்த கான்ஸ்டபிள் பயங்கர ஷாக்கா வராங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா அந்த பார்ட்டியில கலந்துக்கிறதுக்காக போவாங்க. அந்த பார்ட்டியில இந்த நக்கல் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்ப நக்கல் கிட்ட நம்ம ஹீரோயின் தனியா பேசுவாங்க, நீங்க ரொம்ப நல்லவரு, ஏன்னா இந்த வயசுல உங்க அப்பாவை எவ்வளவு அழகா பாத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, ஆமா ஒரு ஹோம் நர்ஸை போட்டா கூட இப்படி பாப்பாங்களான்னு எனக்கு தெரியாது, அதனாலதான் நானே என்னோட அப்பாவை பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு நம்ம ஹீரோயின் வேணும்னே பாத்தீங்கன்னா இந்த நக்கல் கிட்ட ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணுவாங்க. நக்கலும் இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டியில நக்கலோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும்போது ஹீரோயின் கிட்டையும் ரொமான்டிக்கா அப்ரோச் பண்ணுவான். பட்டுன்னு ஹீரோயின் வேணான்றுவாங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு நக்கலோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துருவாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஹீரோயின் கிளம்புவாங்க. ஹீரோயின் கிளம்பும் போது நகுல் பையா அப்படின்னு சொல்லிட்டு நகுலோட பேரை சொல்லி ஒருத்தர் சத்தம் போட்டுட்டே போவான். அந்த வாய்ஸும் அன்னைக்கு நம்ம ஹீரோனுக்கு செக்ஸுவல் அசால்ட் நடந்தது இல்லையா, அப்போ நகுல் பையா அப்படின்னு கத்திட்டு போனவனோட வாய்ஸும் ஒரே மாதிரி இருந்ததா ஹீரோன் உணர ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நகுல் இவன் தானோ அப்படின்ற மாதிரி சந்தேகப்படுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த சைக்கோ டாக்டரை பாக்குறதுக்காக அந்த அரசியல் தலைவர் வந்திருக்காருங்க. லாஸ்ட் டைம் இந்த தேலெல்லாம் வச்சு ஏதோ ஒரு மருந்து சாப்பிட்டு போனாரு, பவரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு போய் எந்த பிரயோஜனம் இல்லையா, அதை சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதுக்கு இந்த சைக்கோ டாக்டர் சொல்றாரு, நான் வந்து ப்ராப்பரா தான் ப்ரிப்பேர் பண்ணேன், அது உன்னோட உடம்புல வேலை செய்யாதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு, உன்னை பத்தி வெளியே ரூமர்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஏதோ நரபலியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்ல இந்த சைக்கோ டாக்டருக்கு பயங்கர ஷாக் ஆகுதுங்க. உடனே இந்த அரசியல் தலைவர் சொல்றான், சரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணியாது எனக்கு ரெடி பண்ணி விடு அப்படின்ட்டு, உனக்கு என்ன நரபலி கொடுக்கணும் அவ்வளவுதானே, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பொண்ணை கட் பண்ணி இந்த சைக்கோ டாக்டர் வச்சிருப்பான். அந்த இடத்துக்கு இந்த அரசியல் தலைவரை கூட்டிட்டு போக இந்த அரசியல் தலைவர் அதை பார்த்து மிரண்டு போய் அந்த இடத்துல இருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றாருங்க. வெளியில போனவரே இதை பத்தி வெளியில சொல்லிட்டா என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க வச்சே இந்த அரசியல் தலைவரோட கதையை இந்த சைக்கோ டாக்டர் முடிச்சிடுறாருங்க. அங்க கட் பண்ணா நடுராத்திரி நம்ம ஹீரோயின் கண் முழிக்கிறாங்க. தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்வா வாட்டர்ல வந்து தண்ணியை பிடிச்சிட்டு போகும்போது அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குதுங்க. ரூமுக்குள்ள ஒரு மூலையில் உட்காந்து பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே அந்த 4 பொண்ணுங்களும் உள்ள வந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த ரூமுக்குள்ள ஒண்ணுமே இல்ல, இந்த ரூமை யாரும் எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களா தான் ஒரு கட்டுக்கதையை கிளப்பி விட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோன் சொல்றாங்க, இல்ல இல்ல என்னால உணர முடியுது இந்த ரூமுக்குள்ள என்ன ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற 4 பொண்ணுங்களும் சொல்றாங்க, இந்த ரூம்ல அனு அப்படின்ற ஒரு பொண்ணு தான் ஸ்டே பண்ணியிருந்தா, எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவ இங்கிருந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷிஃப்ட் ஆனா, ஆனா துரதிர்ஷ்டவசமா அன்னைக்கு ராத்திரியே அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, எங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, அவளை நாங்க ரொம்ப மிஸ் பண்ணோம், அதனாலதான் இந்த ரூம்ல யாரையுமே நாங்க தங்க விடல, சம்பவம் நடந்து கொஞ்சம் மாசம் தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, இல்லங்க எனக்கு உண்மையிலேயே இந்த இடத்துல ஏதோ ஒரு நெகட்டிவான பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது அந்த நிக்கிதா திக்கி திக்கி சொல்றா, நீ ஏன் இங்க இருக்க, அப்போ திரும்ப உன் ஊருக்கே போயிரு அப்படிங்கும்போது ஹீரோயின் மாட்டேன் அப்படின்றாங்க. அப்போ உன் சொந்த ஊர்ல என்னமோ நடந்திருக்கு, அதனாலதான் நீ போக மாட்டேன்னு சொல்றியா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின்
அப்படியே பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த சைக்கோ டாக்டர் சொன்ன மாதிரி ஹீரோனுக்கு டார்ச்சர் கொடுக்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. ராத்திரி கதவு தட்டுற சவுண்ட் கேக்குது. ஹீரோ டோர் ஓபன் பண்ணிட்டு வெளியில வந்து பார்த்தா எல்லாரும் வெளியில நின்னுட்டு இருக்காங்க. எதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, உன்கிட்ட போயிருன்னு சொன்னோம், நீ ஏன் போக மாட்டேன்ற, ஒழுங்கா இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்குது. திரும்பி பார்த்தா எரிஞ்ச நிலையில ஒரு உருவம் நிக்குதுங்க. அந்த உருவம் நம்ம ஹீரோனை தூக்கி அடிக்குது பாருங்க. ஹீரோ அந்த ரூமை விட்டு வெளியில வந்து விழுந்துடுறாங்க. அதை பார்த்து இவங்க எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. பட்டுன்னு அந்த உருவம் நம்ம ஹீரோனை ரூம்குள்ள இழுத்துட்டு போய் கதவை லாக் பண்ணி உள்ள வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணுதுங்க. அந்த ரூம்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா யாரு, இந்த 4 பொண்ணுங்களுக்கும் அந்த ஆத்மாக்கும் என்ன சம்பந்தம், எதனால அந்த 4 பேர்த்தையும் அந்த ஆத்மா இந்த ஹாஸ்டலோடைய கேட்டை கூட தாண்ட விட மாட்டேது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம அடுத்த பார்ட்ல பாத்திரலாம். ஏன்னா இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் 45 நிமிஷம் வந்துருச்சுங்க. பேசணும்னா இன்னொரு 30 நிமிஷம் போகும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரே பார்ட்டா போட்டா வீடியோ ரொம்ப லென்த்தா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த பார்ட் கிளைமேக்ஸோட நாளைக்கு வந்துருங்க. ஸ்டே டியூன்டா இருங்க. அப்பப்போ சேனலை செக் பண்ணிட்டே இருங்க. எடிட்டிங் ஒர்க் சீக்கிரமா முடிஞ்சிருச்சுன்னா டக்குன்னு அப்லோட் பண்ணி விட்டுருவேன். கிளைமேக்ஸ் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பயங்கரமான ட்விஸ்டையும் வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவோட அடுத்த பார்ட்ல நாளைக்கு வந்து உங்களை சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.